which of these represent the correct order of increasing bond order? Okay, so bond order generally நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் மெத்தட், ரைட்? ஸோ இப்போ 4க்கு நம்ம பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு C2 ப்ளஸ் எடுத்துப்போம், அடுத்து C2 2 மைனஸ், அதுக்கப்புறம் O2 2 மைனஸ், அப்புறம் O2. ஸோ ஃபஸ்ட்டு C2 ப்ளஸ்னால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் டோட்டலி இருக்குது அப்படின்னா, ஸோ 12 எலக்ட்ரான்ஸ் C2வில் இருக்கும். ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால -1, ஸோ டோட்டலாக 11 எலக்ட்ரான்ஸ். ஸோ எந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14 ரூலில் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி இருக்கும்ல, அந்த ஆர்டர் தான், எனர்ஜி ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் C2 2 மைனஸ்னால் எவ்வளோ? 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், -2 இருக்கிறதுனால +2. ஸோ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரும்? இதில் 14 எலக்ட்ரான்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதுவுமே 14 எலக்ட்ரான்ஸ்னால ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14 ரூல் தான் ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் O2 2 மைனஸ் இருக்குது. O2னா 8 2 16, அப்படி தானா? 16 +2, -2 இருக்கிறதுனால +2. ஸோ டோட்டல் 18. ஸோ கிரேட்டர் தேன் 14 ரூலில் இது ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து டோட்டலாக 16 எலக்ட்ரான்ஸ், ஸோ கிரேட்டர் தேன் 14 ரூலில் ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இந்த சிக்மா 1s 2s அந்த 2s 2pz அதெல்லாம் மென்ஷன் பண்ணோம் எல்லா வாட்டியுமே அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் 2pz 2px. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம ஜஸ்ட் சும்மா சிக்மா ஸ்டார், பேசிக்லி இதில் 1s ஸ்டார்ன்னு வரும். நான் ஜஸ்ட் சிக்மா, பிகாஸ் எனக்கு வந்து எது பாண்டிங் எது ஆன்டி பாண்டிங் அது தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொன்று சிக்மா 2s ஸ்டார் இருக்கும். அடுத்து அப்படி தானே? அடுத்து வந்து பை இருக்கும், அப்படி தானே? பிகாஸ் லெஸ் தேன் 14னால பை இருக்கும். அடுத்து வந்து சிக்மா இருக்கும், அடுத்து வந்து பை ஸ்டார் இருக்கும், அடுத்து வந்து ஃபைனலாக சிக்மா ஸ்டார் 2pz இருக்கும். அப்படி தானே? இதுதான் ஆர்டர். இதே ஆர்டர் தான் அடுத்து இருக்கும். அப்படி தானே? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 14. ஸோ சிக்மா ஸ்டார், சிக்மா ஸ்டார், அப்புறம் பை, அப்புறம் சிக்மா, அப்புறம் பை ஸ்டார், அதுக்கப்புறம் கடைசியில் சிக்மா ஸ்டார். இதுதானே ப்ரொசீஜர். இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ண. கிரேட்டர் தேன் 14னா என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் நீங்கள்? ஃபஸ்ட்டு சிக்மா போட்டுக்கோங்க, அடுத்து சிக்மா ஸ்டார், அடுத்து அகெயின் சிக்மா, அடுத்து அகெயின் சிக்மா ஸ்டார், அடுத்து சிக்மா வரும், சிக்மா 2pz வரும், அடுத்து தான் பை வரும், அடுத்து பை ஸ்டார், அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டார். ஓகேவா? இதே இது திரும்ப இங்கேயே எழுதிக்குவேன், ஏன்னா கிரேட்டர் தேன் 14ல் சிக்மா ஸ்டார், சிக்மா ஸ்டார், அதுக்கப்புறம் சிக்மா 2pz அந்த இது, அப்புறம் பை, அதுக்கப்புறம் பை ஸ்டார், அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டார். ஜஸ்ட் நம்மளுக்கு எது பாண்டிங், ஸ்டார்னா ஆன்டி பாண்டிங், ஸ்டார் இல்லைன்னா பாண்டிங், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ண போகிறோம். டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? ஃபில் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கலாமா? பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் number of electron in bonding minus number of electron in anti-bonding. இதுதான ஃபார்முலா. ஸோ half of bondingல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? இது பாண்டிங் 1 2 3 4 5 6 7 7 பாண்டிங் எலக்ட்ரான். ஆன்டி பாண்டிங்கில் எத்தனை இருக்குது? 1 2 3 4. அப்போ மிச்சம் உங்களுக்கு எத்தனை வரும்? 3 டிவைடட் பை 2. 3/2 தான் நம்மளுக்கு இதில் வந்து கரெக்ட் ஆன்சர். அப்படி தானே? அடுத்தது பார்ப்போம். அடுத்ததுக்கு பாண்ட் 14 எலக்ட்ரான்ஸ் டோட்டலாக இருக்குது. அதுக்கு போடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்போ இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங். பாண்டிங்கில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். ஆன்டி பாண்டிங்கில் 1 2 3 4. ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தம் இதில் எத்தனை? 6/2. ஸோ 3 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து என்னது இருக்குது? அடுத்து வந்து 18 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அகைன் இந்த சேம் இதை யூஸ் பண்ணலாம். பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் பாண்டிங்கில் எவ்வளோ எலக்ட்ரான்? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 வந்து பாண்டிங். ஆன்டி பாண்டிங்கில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? 1 2 3 4, அப்புறம் 5 6 7 8 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 2 டிவைடட் பை 2. ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு என்ன தான்? ஒன்லி 1 தானே பாண்ட் ஆர்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். 16. ஸோ 16னா 1 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12, 13, 14, 15, 16. Paramagnetic species. So bond order is equal to half of 10. So நம்ம பார்க்கலாம் பாண்டிங்கில் எத்தனை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So 10. ஆன்டிபாண்டிங்கில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது 1, 2, 3, 4, 5, 6. 6 அப்படி தானா? அப்போ நம்மளுக்கு 4 divided by 2. 2 2s are 4. ஸோ நம்ம எல்லாத்துக்குள்ள பாண்ட் ஆர்டரும் கண்டுபிடிச்சாச்சு. மொத்தமாக எழுதுவோமா? ஃபஸ்ட்டு C2 ப்ளஸ்க்கு வந்து எவ்வளோ 3/2. C2 2 மைனஸ்க்கு 3. அதுக்கப்புறம் O2 2 மைனஸ்க்கு வந்து 1. அதுக்கப்புறமா O2க்கு வந்து 2. ஸோ இதில் வந்து 3/2 அப்படின்னா என்னதுன்னா 1.5. ஸோ நம்ம ஆர்டர் நம்ம எழுதலாமா? எதுக்கு இருக்கிறதுலே கூட C2 2 மைனஸ்க்கு இருக்கிறதுலே கூட. அடுத்து என்னது வருது? O2 வருது. அடுத்து என்னது வருது? C2 ப்ளஸ் வருது. கடைசியில் தான் O2 2 மைனஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். பட் தென் நம்மளுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்குல்ல. ஸோ ஒரு ட்ரிக் இருக்குது பாண்ட் ஆர்டர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஜஸ்ட் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஸோ யூ மாதிரி போட்டுக்கோங்க. அந்த யூவில் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 8, 9, 10, 11, 12, 13, 14. 14 வந்து இந்த டிப்பில் இருக்கணும். அப்புறம் 15, 16, 17, 18, 19, 20. ஸோ இதெல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ நம்மளுக்கு என்னென்ன எலக்ட்ரான் இருக்குது? C2 ப்ளஸுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்? 11 எலக்ட்ரான். அடுத்து C2 2 மைனஸ்க்கு எவ்வளோ எலக்ட்ரான்? 14 எலக்ட்ரான். O2 2 மைனஸ்க்கு 18 எலக்ட்ரான். O2க்கு எத்தனை எலக்ட்ரான்? 16 எலக்ட்ரான். ஓகே, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சு எப்படி ஈஸியாக பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைனில் உள்ளதுக்கெலாம் பாண்ட் ஆர்டர் வந்து 0. செகண்ட் லைனில் உள்ளதுக்கு 0.5. தேர்ட் லைனில் உள்ளதுக்கு 1. ஜஸ்ட் 0.5 0.5. ஃபோர்த் லைனில் உள்ளதுக்கு 1.5. இந்த லைனில் உள்ளதுக்கு வந்து 2. இந்த லைனில் உள்ளதுக்கு வந்து 2.5. இந்த 14க்கு வந்து 3. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 11 இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள பாண்ட் ஆர்டர் என்னது? 1.5. ஓகேவா? இப்போ 14 இருந்துச்சு. 14னா பாண்ட் ஆர்டர் என்னது? 3. O2 2 மைனஸ் 18. 18 இருந்துச்சுன்னா அதுக்குள்ள பாண்ட் ஆர்டர் என்னது? 1. அப்படி தானே? 1. அப்புறமா 16 இருக்குது. 16னா அதுக்குள்ள பாண்ட் ஆர்டர் என்னது? 2. இதை வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி தானே? ஸோ ஃபஸ்ட்டு எது வரும்? C2 2 மைனஸ். ஓகேவா? அதே ஆர்டர் தான். C2 2 மைனஸ் தான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட். அடுத்து என்னது வரும்? O2. அப்படி தானே? அடுத்து என்னது வரும்? C2 ப்ளஸ். கடைசியாக தான் என்ன வரும்? O2 2 மைனஸ். இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த நார்மல் மெத்தடும் நம்ம நார்மல் மெத்தட் பண்ண தெரியணும். இது வந்து ட்ரிக் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஓகேவா? ஸோ சில டைம் வந்து மாறலாம். ஸோ பெஸ்ட் வந்து இந்த மெத்தட் நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் தென் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும் இந்த பாண்ட் ஆர்டரில். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது N2 இருக்குது, N2 ப்ளஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து N2க்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 14 எலக்ட்ரான்ஸ். அப்போ வந்து இதுதான் பேரண்ட். அப்படி தானா? ஸோ பேரண்ட். இப்போ N2 ப்ளஸ்னால் டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 13 தானே? ஸோ 13. அதே இது N2 மைனஸ்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 15. ஸோ இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14 ரூலை ஃபாலோ பண்ணும். இதுவும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14 ரூலை. அப்போ இது ஆக்சுவலி என்ன ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கணும்? கிரேட்டர் தேன் 14 ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கணும். பிகாஸ் 15. பட் தென் பேரண்ட் என்ன ஃபாலோ பண்ணுதோ அதுதான் டாட்டர்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ரெண்டும் டாட்டர்ஸ். ஓகேவா? அப்போ இதுவுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14 ரூலை தான் ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரிக்லாம் யூஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாக எவ்வளோ என்ன ரூல் படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கேஸில் வரும். அதுக்கப்புறமா NO ப்ளஸ் NO மைனஸ் இந்த மாதிரி கேஸில் கூட பேரண்ட் NO எதை ஃபாலோ பண்ணுதோ அதை தான் டாட்டர்ஸும் இது எல்லாத்துக்குமே வேலிட் தான். இப்போ O2 எதை ஃபாலோ பண்ணுதோ அதை தான் O2 மைனஸ் O2 இது எல்லாமே O2 2 ப்ளஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. பேரண்ட் வாட் எவர் இட் இஸ் ஃபாலோயிங் டாட்டர். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒப்பந்தம். ஸோ பெட்டர் ஃபாலோ த ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகே, தேங்க்யூ.